தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியே வாரும். நீர்தான் நமக்கு சாத்தானையும் அவனுடைய சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை அளிக்கின்றீர். ஆகவே உம்முடைய திறமையும் உம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு தந்தருளி நாள்தோறும் நாம் ஆண்டவருக்கு செவிமடைந்து அவருடைய கிருபையின் வல்லமையும் வளர நம்முடைய சோதனைகளை எதிர்த்து நிறுத்து ஆண்டவரின் மன்னிப்பையால் அவருடைய அரவணைப்பினால் நம்மையே நாம் அர்ப்பணித்து நாள்தோறும் அவருடைய பாதையில் செல்லுகின்ற வல்லமையும் நமக்கு தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய திருவெளிப்பாடில் நாம் பார்க்கின்றோம். சிறப்பாக முதலாவது வாசகத்திலே அந்த திருவெளிப்பாடு புத்தகத்திலே எவ்வாறு 7 திருத்தூதர்கள் ஆண்டவரின் சினம் உள்ள அந்த 7 வியாதிகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகின்றார் என்று, சாத்தானையும் அவருடைய பின்தொடர்ந்தவர் எவ்வாறு நாசமடைகின்றான் என்று, மற்றும் நேர்மையானவர் பரிசுத்தமாக வாழ்ந்தவர் மோசேயும் மற்றும் ஆண்டவரின் மாட்சியை அந்த செம்மறியாடின் நன்றி துதிப்பாடலை, ஆண்டவரே உம்முடைய வல்ல செயல்கள் எத்தனை மாண்புமிக்கவை என்கின்ற பாடலை அவர் பாடுகின்றார். ஆண்டவரை துதிக்கின்றார், அவரை போற்றுகின்றார் என்று முதலாவது வாசகத்திலே நாம் கேட்டோம். இன்றைய நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு நமக்கு எச்சரிக்கையை அளிக்கின்றார். நீர் அனைவரும் என்னுடைய சீடரானது போல ஆகியிருப்பதால் பல துன்பங்கள் மக்கள் உமக்கு அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று யூரோப் நாட்டிலே நம்முடைய கிறிஸ்துவ தர்மத்தை விட்டு தர்மமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த உலகம் முழுவதுமே கிறிஸ்துவ தர்மத்தை பறைசாற்றி வந்தது யூரோப்பிலிருந்து புறப்பட்ட நற்செய்தியாளர்கள், மிஷனரிஸ். ஆனால் இன்று அந்த யூரோப் நாட்டிலே பல கோயில்கள், ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றனர். பல ஆலயங்களை அவர் பாராகவும் இல்லை வேறு எதுவோ ஒரு மன மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் அந்த ஆலயத்தை விற்பனை செய்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மக்கள் ஆண்டவர் இயேசுவை அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்று சொல்லப்படுகின்றது ஏசியா மற்றும் பிற நாட்களிலிருந்து அந்த மிஷனரி சென்று மீண்டும் யூரோப் நாட்டுக்கு ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அங்கு இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆகவே இந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு கூறுவது, நீர் என்னுடைய சீடனாக இருப்பதால் பல துன்பங்கள் உனக்கு வருகின்றது என்கிற ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள் தான். இன்று நம்முடைய இந்திய நாட்டில் கூட ஒரே ஒரு தர்மம், இந்து தர்மம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக்க அந்த மீதி அந்த வேறு தர்மங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த தொல்லை கொடுமைகள் சிறப்பாக நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய துன்பங்களில், நம்முடைய கவலை பிரச்சனைகளில் நாம் தனியாக இல்லை, மாறாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் இம்மானுவேல். ஆகவே ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் அளிக்க வேண்டிய பதில் நான் அந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு தருகின்றேன். நான் உம்மோடு இருக்கின்றேன், கவலைப்படாதீர்கள், பொறுமையோடு இருங்கள், நம்முடைய வாழ்க்கையை நீர் வெல்கின்றீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாள்தோறும் ஆண்டவர் குரலுக்கு செவிமடைந்து அவருக்கு சான்று பகர்கின்ற தூய்மையான நேர்மையான வாழ்க்கையை வாழ நமக்கு தேவையான வல்லமைக்காக நம்ம ஆண்டவரிடம் சிறப்பாக ஜெபிப்போம். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை, செயல்களில் வல்லவரே ஆராதனை, ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, 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 கண்மணி போல் காப்பவரே ஆராதனை, ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா, 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை, ஆராதனை,
சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆமாம் இயேசுவே, நீர் தான் நம்மை வழிநடத்த ஒளி வீசும் விடிவெள்ளியாக இருக்கின்றேன். நம்முடைய இருட்டான வாழ்க்கையிலே, நம்முடைய துன்பங்களில், நம்முடைய கவலைகளை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய பிரச்சனைகளில் உம்முடைய கல்வாரி சிலுவையின் அன்பு நமக்கு நிறைவாக அளிக்கப்படுகின்றது ஆண்டவரே. ஆகவே உம்முடைய ஒளியில், உம்முடைய கிருபையில், உம்முடைய பாதையில் செல்கின்ற பிள்ளைகளாக சிறப்பாக நம்முடைய துன்பத்த சமயத்திலும், நம்முடைய பாவ சமயத்திலும், நம்முடைய சோதனை சமயத்திலும் உம்முடைய சிறகுகளால் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்ற வழிநடத்தி வர வேண்டும் என்று திருப்பெயரால் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.